ஒரு காட்டில் கொடூரமான சிங்கம் வாழ்ந்து வந்தது. அது தினமும் பல விலங்குகளை கொன்று தின்றது. அதனால் எல்லா விலங்குகளும் மிகவும் பயந்தன. தங்களை காப்பாற்ற விலங்குகள் ஒரு திட்டம் செய்தன. தினமும் ஒரு விலங்கை சிங்கத்திற்கு உணவாக அனுப்ப முடிவு செய்தன. சிங்கமும் அதற்கு சம்மதித்தது. அனைவரும் ஒப்புக்கொண்டால் நாம் தொடரலாம். ஆம், நான் சம்மதிக்கிறேன். ஒரு நாள் ஒரு சிறிய முயலின் முறை வந்தது. அந்த புத்திசாலி முயல் எல்லோரையும் காப்பாற்ற ஒரு திட்டம் நினைத்தது. ஏன் தாமதமாக வந்தாய்? முயல் பணிவுடன், அரசே, நான் இன்னொரு முயலுடன் வந்தேன். ஆனால் வழியில் இன்னொரு சிங்கம் எங்களை தடுத்தது. அதுதான் இந்த காட்டின் உண்மையான அரசன் என்று கூறியது என்றது. இதை கேட்ட சிங்கம் மிகவும் கோபமடைந்து, அந்த சிங்கம் எங்கே? உடனே என்னை அங்கே அழைத்துச் செல். என்னை இங்கே அழைத்து வந்தது ஏன்? அது இந்த கிணற்றுக்குள் இருக்கிறது. அது இந்த கிணற்றுக்குள் இருக்கிறது. சிங்கம் கிணற்றுக்குள் பார்த்தபோது தன் பிரதிபலிப்பை பார்த்தது. அதை வேறு சிங்கம் என்று நினைத்து பலமாக கர்ஜித்தது. கிணற்றில் இருந்த எதிரொலியும் அதே போல் திரும்பியது. கோபத்தில் கண்மூடிய சிங்கம் அந்த மற்ற சிங்கத்துடன் சண்டையிட கிணற்றுக்குள் பாய்ந்து விழுந்தது. இவ்வாறு புத்திசாலி முயல் காட்டில் உள்ள எல்லா விலங்குகளையும் காப்பாற்றியது. உடல் வலிமையை விட புத்திசாலித்தனமே பெரிய பலம்.